Hi friends, welcome to ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் நிற்க கூட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் மினியேச்சர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டோம். அதனால் அந்த மினியேச்சர் குக்கிங்க்கான அந்த பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மெயின் திங் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கிறதுனால பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைக் பார்க் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த கடையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேமே இல்லாத ஒரு கடை தான். பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட மினியேச்சர் திங்ஸ், பக்கத்துலேயே வாட்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த மினியேச்சர் திங்ஸ் வேணுன்றதுனால அதை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே செஞ்ச அடுப்பு, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மண் செட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொருள், அப்புறம் ஒரு கப்பு, அந்த கப்புக்கு தேவையான மூடி, ஸோ எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 200 rupees. ஸோ இதெல்லாம் இரும்பு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. மெயின் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இங்கே மினியேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டீலில் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி, 5 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கிரேட் பண்ணுறது, ஸோ எல்லா மினியேச்சர்ஸ் சம்மந்தம் எல்லாமே இங்கே இருக்குது. 40 rupeesக்கு இந்த அஞ்சரை பெட்டி கிடச்சிது. அதே மாதிரி சின்னதாக தட்டு, சின்னதாக அந்த இட்லி பாத்திரம், இந்த மாதிரி மினியேச்சருக்கு தேவையான எல்லாமே இந்த கடையில் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் நீங்கள் விளையாடிருப்பீங்க இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு. ஆனால் இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு உண்மையிலே குக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இரும்பில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கிற அடுப்பு. ஸோ சிங்கிள் இது பார்த்திங்கன்னா 200 rupees. ஸோ இதுலேயே டபுள் இருக்குது, இங்கே பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா 400 rupees. செம்ம ஒர்த்து, அவ்வளோ வெயிட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், இரும்புலேயே கடாயி, அதுக்கப்புறம் தோசைக்கல், இது எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக நம்ம வீட்டில் எப்படி தோசைக்கல் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம இரும்புலேயே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது குழிப்பணியார தட்டு, அதுவும் இரும்புலேயே வாங்கிட்டோம். அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த கரண்டி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டியே 40 rupees. அதுக்கு நம்ம அந்த ஸ்டீல்லையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டீல் இங்கே பாருங்கள், வெறும் 5 ரூபா தான். ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் இதை வாங்கிட்டோம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குட்டியாக கரண்டி, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடுக்கி நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு அது வந்து இந்த இடுக்கி வாங்கினோம். டைட்டாக இருக்குது, இல்லை ஒரே மிஷன். எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டவ்வு, சிலிண்டரு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்குது. ஒரு கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கான அந்த ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. குக்கிங் பண்ணுறதுக்கான மினியேச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து கிரேட்டரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சமைக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டு வந்து 750 ருபீஸு. அது ஒரு சிலது நல்லா இருக்குது, ஒரு சிலது நல்லா இல்லை. அதுக்கு நம்ம தனியாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கின்ஸ் குக்கர் பிராண்டடு, ஹாக்கின்ஸ் பிராண்டே இதை வந்து கொடுக்குறாங்க மினியேச்சருக்கு. நாங்கள் சரி செக் பண்ணலாம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். அந்த லெட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, மூடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் வாங்காதீங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமைச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதோட விலையும் பார்த்தீங்கன்னா 210 ருபீஸு. என்னை கேட்டால் வாங்க வேண்டான்னு சொல்லுவேன். ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர், அப்புறமா இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் தான் எங்களால் வாங்க முடிஞ்சுது. இங்கே பாருங்களேன், இந்த எண்ணெய் தொக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த கிரேட்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இந்த ஜல்லி கரண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த தோசை கரண்டி எல்லாமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 ருபீஸ் தான் ஒன்று. அதனால் நாங்கள் அதில் தான் வாங்கியிருக்கோம். ஹலோ, இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் வந்து டி நகரில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அங்கே காட்ட முடியல, பயங்கரமான ரஷ்ஷு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, சரி காலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. அங்கெல்லாம் என்னால் காட்டவே முடியல. தயவு செஞ்சு யாராச்சும் டி நகர் ரங்கநாதன் தெரு போகணும் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா பார்க்கிங்லாம் பார்த்துக்கோங்க. அங்கே பார்க்கிங் வசதியே இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டாங்க மெட்ரோக்காக. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி வாங்க என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். பேக்ரவுண்டில் வந்து பிள்ளையார் சாங்லாம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோட்டில் ஃபுல்லாக பாட்டாக ஓடிட்டுருக்கு. சரி என்ன வாங்கினேன்னு காட்ட வாங்க பார்க்கலாம். ஸோ ஒன்றுன்னா காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வாங்கின மினியேச்சர் திங்ஸ். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நீங்கள் மினியேச்சர் குக்கிங் கூட பார்க்க போகிறீங்க. ஸோ ஐடியா பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நம்ம மினியேச்சர் ஐட்டம் வச்சு செட் வச்சுட்டு மனிஷா வச்சுட்டு சமைச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஸ்டவ் வாங்கினேங்க, இரும்பு ஸ்டவ். இது பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. அதே மாதிரி இந்த மண் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டே 200 ரூபாய் தான். ஸோ தாராளமாக வாங்கலாம். பாருங்க, இந்த இத்தனை மண்பானைங்களும் செட் வந்து 250 மணி 200 ருபீஸு. இது இந்த இரும்பு கடாய் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. நல்லா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. டபுள் 2 ஸ்டவ்வும் இருக்கு, 2 அடுப்பு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இது வந்து சிங்கிள், எங்களுக்கு சிங்கிள் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கிட்டோம். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண்பானை செட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் கியூட்டா சப்பாத்தி தட்டலாம், சப்பாத்தி பூரி எல்லாம் தட்டலாம். இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டில் வந்து ஒரிஜினலா கட்டை வச்சு செய்வோம் இல்லையா, மரக்கட்டை, அது மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா குவாலிட்டியா திக்கா இருக்கு. ஸோ இதுவும் அதே செட்டு தான். இது வந்து சும்மா பாத்திரம், பிரியாணி செஞ்சது, பிரியாணி
எதனா செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 50 ரூபா இருக்கும், 50 ரூபா நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்கா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, செம்ம குவாலிட்டிங்க பாருங்க. ஒரிஜினலா வீட்டுல வந்து சாப்பாடு எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 ருபீஸ். இது அப்படியே இந்த செட்டு வந்து 150 ருபீஸ் மூடியோட கொடுத்துட்டாங்க. பால் காய்ச்சிக்கலாம், சாப்பாடு செய்யலாம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பார்க்க கியூட்டா இருந்தது, சரி இதை நான் வாங்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு கடாய். இது பாத்தீங்கன்னா 80 ருபீஸ், 80 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கனமா இருக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் குழம்பெல்லாம் வச்சுக்கலாம், வடைலாம் சுடலாம், சூப்பரா இருக்கும். சரி வாங்கிட்டேன். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இரும்பு தோசை கல். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 ருபீஸ், 80 ருபீஸ். இதுவும் 80 ருபீஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழி பணியார இதுவும் வந்து 80 ருபீஸ் தான். பாருங்க நல்லா கியூட்டா குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த இடிக்கி ஒண்ணு வாங்கணும். பிரைஸ் எவ்வளவு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 20 ருபீஸ். அது 20யா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் தான். இந்த கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ருபீஸ். இது பாருங்க, அப்பளெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் அழகா. தோசை போட்டு அழகா சுட்டு எடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மினியேச்சர் சமைக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, காஃபி போட்டு குடிக்கலாம். காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு காஃபி கப் வாங்கிட்டோம். இது வந்து நம்ம சமைச்ச பொருளை வச்சு காட்டலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி குட்டியா அழகா ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சரை பெட்டி. நீ மனுஷன் அமைதியா உட்காந்துருக்க, ஜாலியா பேசு. இங்க பாருங்க அஞ்சரை பெட்டி. இதுல வந்து நம்ம மசாலா பொருள்லாம் வச்சுட்டு சமைக்க யூஸ்ஃபுல்லா, தேட வேண்டாம், கடுகு வச்சுக்கலாம், தாளிக்க பொருள்லாம் இதுல வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கிண்ணம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம ஏதாவது குழம்பு ஏதாச்சும் செஞ்சா ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிரேட் பண்றதுக்கானது. காய் துருவிக்கலாம், பஜ்ஜி போட கட் பண்ணிக்கலாம், இஞ்சி எல்லாம் வந்து துருவிக்கலாம், எல்லாமே ஆல் இன் ஒன். ஸோ இது ஒன்று வாங்கணும், கிரேட்டர். சூப்பரா இருக்குது. இதோட பிரைஸ் வந்து 30 ருபீஸ். 30 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா மொத்தமா இவ்வளோ ஐட்டம்ஸும் நாங்க பாத்தீங்கன்னா 1100 ருபீஸ்க்கு நாங்க வாங்கினோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா இரும்பெல்லாம் வந்து விலை அதிகம், இரும்பு பாத்திரம்லாம் அதிகம். இது பாத்தீங்கன்னா 150 ருபீஸ். நல்லா இருக்கு குவாலிட்டியா. குவாலிட்டி கம்மியான பொருளும் இருக்கு, 10 ரூபாய்லாம் இருக்கு. அது சும்மா விளையாட யூஸ் பண்ணிக்கலாமே, ரஃபா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர சமைக்க முடியாது. ஸோ நம்ம சமைக்கணும்னா குவாலிட்டி நல்லா முக்கியம். ஸோ குவாலிட்டியை தான் நாங்கள் எல்லாமே வாங்கியிருக்கோம். அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வாங்கியிருக்கோம். இந்த சில்வர் பாத்திரம், இரும்பு பாத்திரத்தில் வச்சு சமைக்கிறதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கணும் 1100 ருபீஸ் ஆச்சு. ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். கேட்டா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மினியேச்சர் வச்சு சமைக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் சேனலில். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பொண்ணும் வந்து இதுக்கப்புறம் சமையல் கற்றுக்க போறா, மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு. என்ன மனிஷா, கற்றுப்பியா? சமைக்க ஆசைப்படுறா. மனிஷா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வைப்பா. ஃபர்ஸ்ட் மேகி. முதல்ல வந்து நம்ம அடுப்புல இது பண்ணும்போது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். ஓகேவா? குலாப் ஜாமுன் பண்ணுவேன் நான். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வாங்கிட்டு வந்தோம் நாங்க. சரி, அவளுக்கும் சமையல் பண்ண ரொம்ப ஆசை. நான்லாம் பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறதுலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே தோசை போடுவேன், காஃபி போடுவேன், எல்லாமே நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். ஸோ என் பொண்ணுக்கும் அதே மாதிரி ஆசை இருக்கு சமையல் பண்ணணும்ட்டு. சரி, டைரக்டா எடுத்துட்டு போய் ஸ்டவ்ல எல்லாம் விட வேணாவே, கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி சமைக்கணும் கத்துப்பாங்க. ஸோ நீங்களும் சேனல்ல பார்த்து அதை ரசிக்கலாம். உங்க வீட்டு பசங்களும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இனிமே நீங்க எங்களோட சேனல்ல மினியேச்சர் குக்கிங்கும் பார்க்கலாம் வீடியோ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வாங்க.
எப்பவுமே மினியேச்சர் திங்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா இது பாருங்க, இரும்பு பாத்திரம் இந்த சில்வர் பாத்திரம்லாம் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரே டஸ்டா இருக்கும். அப்படியே சமைக்க போறீங்க. இங்க பாருங்க, எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் வாஷ் பண்ணிட்டேன், பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ இந்த வந்து ஹோல் நைட்டு இன்னைக்கு நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் டே நாளைக்கு தான் எடுக்க போறேன். ஃபுல்லா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஊற வச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே தான் நீங்க எடுக்கணும். இதை ஒரு ஹோல் நைட்டு இந்த தண்ணியிலே ஊறட்டும். அப்பதான் நம்ம சமைக்கும் போது நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானை எல்லாம் வெடிச்சு ஹீட்ல உடஞ்சிரும். ஓகேங்களா? இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.